ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/1/2024 7/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவானும், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கா, தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசி வரலும் இந்த வாரம் போகிறார். இந்த வாரத்தினுடைய கோல்சாரங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். அஷ்டகா அணு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் தேய்பிறை 8ஆம் நாள் 7, 8, 9 இந்த 3 நாட்களும், அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படின்ற இந்த 3 நாட்களில் 8ஆம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா. அன்றைக்கி ஸ்ரார்த்தம் பண்ணணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு, அதாவது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு இதுவில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனுஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத போட்டிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க. இந்த வாரத்தில் ஏகாதசி வருது. ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள். வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது. இது தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி. இந்த பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதும், அதை தவிர எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும், ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், உடல்நலம் குன்றியவர்கள் இவாள்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு இந்த சுஜ்ஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும், அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும், அன்றைக்கி பெருமாளை போய் சேவிச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் தீர்த்தத்தை சாப்பிட்ணும். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே. ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோம் வேணால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதாக கணக்கு. பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸு, அதை தவிர ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. உடல்நிலை கருதி சில அவர்களெல்லாம் சின்ன குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம், கும்பம், மேஷம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன். அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும், அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 1/1/2024 7/1/2024 வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார்.
இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ரொம்ப ஒரு நல்ல ஏற்றத்தில் இருக்கார். குருவினுடைய பார்வையில் இருக்கார். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கார். சனி பகவான் இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா சிம்மாதிபதியும் சரி சிம்மமும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சியாளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மிகவும் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அதை தவிர வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவா, இவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் நிச்சயமாக பாசிட்டிவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2ஆம் தேதி மாலை ஒரு 5:15 மணிக்கு உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றமான காலகட்டம். சூரியனையும் பார்க்குறார், சந்திரனையும் பார்க்குறார் குரு பகவான். ரெண்டுமே அதீதமாக சுபப்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முடிவுகள் எல்லாமே நல்ல ஒரு பிரசித்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசு செல்வாக்கு பெற்றவர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 2ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 5ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் வருகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய பேச்சில் மிகவும் கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம். சந்திர பகவான் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது செலவுகளை பண்ணிவிட்டு ஐயோ இந்த மாதிரி செலவு பண்ணிட்டோமே தேவையில்லாமல் அப்படின்னு நினைக்க தோணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக பார்த்து எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதாவது 5ஆம் தேதி காலையிலிருந்து 7ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலும் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது, குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதும், குரு சந்திர யோகம் அமையிறது, கஜகேசரி யோகம் அமையிறது 3ஆம் இடத்தில் அமையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இதுக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த விசா ப்ராசஸிங் அதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசிக்கு 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் உட்கார்ற இந்த வாரம். அது 7ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 4ஆம் இடத்துல போய் 3ஆம் அதிபதியோட 2, 3, 4 அதிபதிகள் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும். பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. செலவுகளும் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடும்.